டாக்டர் திவாகர் அறந்தாங்கி நிஷா கிட்ட என்ன பேசினாரு, அங்க செட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்களை அறந்தாங்கி நிஷா அவர்கள் சமீபத்தில் பேசியிருக்கக்கூடிய ஒரு ஆடியோ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. என்ன பேசியிருக்காங்க, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சமீபத்தில் டாக்டர் திவாகர் குக் வித் கோமாளி சீசன் 7 நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாரு. அந்த ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கும் போது அங்க இருக்கக்கூடிய நிஷா அவர்கள்ட்ட அவர் தப்பா பேசியிருக்காரு அப்படின்னு கானா வினோத், புகழ், மாக்காப்பா இவங்க 3 பேருமே அவர்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. இதனால ஆத்திரம் அடைஞ்ச டாக்டர் திவாகர் அருகில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. மேலும் மதுரை போலீஸ் ஸ்டேஷன்லயுமே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு வைரலா சோசியல் மீடியால போய்கிட்டு இருந்துச்சு. ஏகப்பட்ட பேர் இது குறித்து கேட்டு வந்துட்டு இருக்காங்க, யார் மேல தப்பு, என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. அந்த வகையில சமீபத்தில் டாக்டர் திவாகர் இதுதான் செட்ல நடந்துச்சு அப்படின்னு அவர் தரப்பு நியாயத்தை சோசியல் மீடியால வீடியோவா வெளியிட்டு இருந்தாரு. அந்த ஒரு வீடியோ வைரலா போகவே இது குறித்து இப்ப நிஷா அவர்கள் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. குறிப்பா நிஷா அவர்கள் பேசியிருக்கக்கூடிய ஆடியோ ஒன்று சோசியல் மீடியால ரொம்ப வைரலா போகுது. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குக் வித் கோமாளி செட்ல அன்னைக்கு உண்மையாலுமே இந்த ஒரு விஷயம் தான் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, எப்பவும் போல ஃபன்னா தான் கலகலப்பா போய்கிட்டு இருந்துச்சு. அப்ப என் பக்கத்துல டாக்டர் திவாகர் அவர்கள் வந்திருந்தாரு. வந்துட்டு தோல்ல கை போட்டிருந்தாரு. அவரை நான் தப்பாவே நினைக்கல. ஏன்னா அவர் என்ன அக்கா அக்கான்னு கூப்பிடுறாரு. அவர் எனக்கு தம்பி மாதிரி. ஸோ அவர் கை வச்சதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என் தோல்ல புகழ் கை போட்டிருக்கான். அங்க இருக்கக்கூடிய குரேஷ் போட்டிருக்கான். அவங்களாம் என்னோட தம்பிகள் மாதிரி. அவங்க ஒரு தடவை கூட தப்பான எண்ணத்தில் தொட்டது கிடையாது. அப்படி மாதிரி தான் இவரையுமே நான் நினச்சிருந்தேன். இவரும் தப்பான எண்ணத்தில் தொட்டாருன்னு நான் சொல்லலை. என் மேலே கை போட்டிருந்தாரு. அப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னார், டே செட்டில் சும்மா சும்மா அந்த மாதிரி கை போடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதற்கு அவர்கிட்ட இவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அதாவது நீங்கள் இவ்வளோ நாளாக கை போட்டிருந்தீங்கல்ல, நான் இன்னைக்கு ஒரு நாள் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இப்படி சொன்ன உடனேயே பக்கத்தில் இருக்கக்கூடிய கானா வினோத் அவர்கள், தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாத, பொண்ணுங்க கிட்ட அப்படி தப்பாக நடந்துக்காத, அவங்களுக்கு பிடிக்கலன்னா நீ கை எடுத்துரு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. ஆனால் இவர் டக்குன்னு அவர்கிட்ட சண்டை போட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அந்த குட்டி சண்டை மிகப்பெரிய அளவில் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அது மிகப்பெரிய ஒரு விஷயமாகவுமே உருவெடுத்து இருந்துச்சு. தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த இடத்துக்கிட்ட ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னா அதை பண்ணக்கூடாது. அதை டாக்டர் திவாகர் அவர்கள் புரிஞ்சிக்கவே கிடையாது. அதை இப்போ வரைக்கும் அவர் ரியலைஸே பண்ணல. தொடர்ந்து மற்றவங்கள தான் தப்பாக சொல்கிறாரு. மற்றவங்க கேரக்டர் அசாசினேட் பண்ணுறாரு. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இதே மாதிரி தொடர்ந்து நீடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதே மாதிரி நான் சும்மா இருக்க மாட்டேன். அங்கே நடந்த ஆடியோ வீடியோ எல்லாமே என்கிட்ட இருக்குது. யார் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு புரியும். அதை நான் சோசியல் மீடியாவில் வெளியிடுவேன், அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் வெளியிடுவேன். அப்போ அவருக்கு சரியான விஷயம் எது அப்படிங்கிறது புரியும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. அறந்தாங்கி நிஷா அவர்கள் இந்த ஒரு சம்பவம் குறித்து பேசியிருக்கக்கூடிய ஆடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்ததுக்கப்புறம் இது கானா வினோத்துக்கும் அதே போல் டாக்டர் திவாகருக்கும் எப்படி பிக் பாஸில் சண்டை நடக்குமோ அந்த மாதிரி தான் ஆகியிருக்கு. கானா வினோத் அவர்கள் மேலே இருக்க கோபத்தில் கூட ஒரு இப்படி பேசிட்டாரா என்னன்னு தெரில. பட் ஆக்சுவலி நடந்திருக்கிறது தான் அப்படிங்கிறது தெரிய வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.